ஏப்பா, எனக்கு ஒரு டவுட்டு. நான் டெய்லி டயட் ஃபாலோ பண்ணுறேன், ஒர்க் அவுட்டும் பண்ணுறேன், கரெக்டாக ப்ரோட்டீனு, ஃபைபர் எல்லாம் பேலன்ஸ்டாக தான் சாப்பிட்றேன். ஆனால் இந்த தொப்பு மட்டும் ஏப்பா குறையவே மாட்டேங்குது? அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? உங்கள் வயிறு குறையிறதுக்கு ஒரு சொல்யூஷன் தானே வேணும். எங்கிட்ட ஒரு சூப்பரான சொல்யூஷன் இருக்குது, சொல்லவா? கேட்குறியா? என்னது சொல்யூஷன் தெரியுமா? என்னப்பா சொல்யூஷன் அது? இப்போ சொல்கிற மாதிரி இந்த சொல்யூஷனு. இப்போ என்ன பண்ணு தெரியுமா? உன் வயிறு இருக்க வயிறு அதை தனியாக கழட்டி வச்சிரு, எல்லாம் சரியாயிடும். பா, இப்படி காமெடி பண்ணாதப்பா. காமெடி பண்ணாமல் கரெக்டான சொல்யூஷனை சொல்லுப்பா. அப்போ தானே தெரியும் எனக்கும். சொல்லணும்னா ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறதுனால வயிறு குறையாதுப்பா. ம். அதுக்கு என்ன பண்ணணும், டெய்லி ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், டயட்டு ஃபாலோ பண்ணணும், தண்ணி சரியாக குடிக்கணும். இதெல்லாம் பண்ணால் தான் உடம்பு குறையும். அதுக்கு முன்னாடி கன்சன்சியாக இருந்தால் தான் உன் வாயை ஃபஸ்ட்டு இருக்க வாய் அதை ஃபஸ்ட்டு நீ அடக்கணும். வாயை நீ குறைச்சினா தான் உன் பாடி வெயிட்டு குறையும். அதுக்கு பின்ன ஒரு வாரம் நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு அப்படி காலையில் எழுந்திரிச்சு போகிறது, அப்புறமேட்டு வர்றது அப்படின்ட்டு அப்புறம் அடுத்த வாரம் அப்படியே மட்டை போட்டினா உன்னுடைய ஒர்க் அவுட் வேஸ்ட். அது நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். எக்ஸசைஸுங்கிறது டயட்டு, எக்ஸசைஸு, வாட்டர் லெவல் எல்லாம் சரியாக நீ பண்ணால் மட்டும்தான் உன்னுடைய நீ எதிர்பார்க்குற அந்த வயிறு குறையிறது எல்லாம் சரியாகும். ஓகே, அதாங்க நானும் சொல்கிறேன். சண்டே லீவ் எடுக்காமல் ஒர்க் அவுட் பண்ணும் போல. அப்போ நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். வயிறு குறையினா நான் என்ன பண்ணணும்? கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். சரி, ஓகே, நான் இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணுறேன். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நானும் சொல்ல வரேன். இன்னைக்கு சண்டேன்னு சொல்லிட்டு லீவ் எடுக்காமல் கரெக்டாக ஒரு 10 நிமிஷமாவது பண்ணுங்க. ஒன்று வாக்கிங் போங்க, இல்லாட்டி ஒரு 10 நிமிஷம் சிட்டப்ஸ் மாதிரி பண்ணுங்க, இல்லாட்டி நம்ம ஜம்பிங் செக் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணுங்க. ஏதாவது ஒரு 10 நிமிஷம், ஏதாவது ஒரு ஆக்டிவா, இல்லை ஒரு ஜும்பா டான்ஸ் ஆகுது, ஏதாவது டிவியில் ஒரு குத்துப்பாட்டை போட்டு டான்ஸ் கூட ஆடுங்க. ஆனால் சண்டேன்னு சொல்லிட்டு லீவ் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி மண்டே, அடுத்த மண்டே, அடுத்த மண்டேன்னு சொல்லி போயிடும். அதனால சண்டே லீவ் எடுக்காமல் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிடுங்க. சரி வாங்க, இன்னைக்கு நாங்கள் ஒரு சேலஞ்ச் மாதிரி பண்ணியிருக்கோம். அந்த சேலஞ்சை யார் கரெக்டாக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம்.
மத்தியானம் வந்து பார்த்திங்கன்னா எக் பொடி மாஸ் பண்ணி சாப்பிட்டேன். லஞ்சுக்கு ஒயிட் ரைஸு, வெண்டைக்காய் பொரியல், பன்னீர், சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் ஒரு ஆம்லேட்டு. அதுக்கப்புறம் நான் தோசை ரொம்ப பிரியர். அதனால் கொஞ்சோண்டு மாவு ஊற்றி அதில் சுரக்காலாம் கட் பண்ணி போட்டு குட்டியாக ஒரு தோசை ஊற்றி சாப்பிட்டேன். இன்றைக்கி டின்னருக்கு ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி ஈவினிங் வந்து 5 o'clock வந்து லைவ் இருக்குது நம்ம சேனலில். ஸோ அதில் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா, ஏன் நம்மளால் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ண முடியல, அப்படியே வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் ஏன் பாதியில நிறுத்திடுறோம், ஏன் நம்ம மனசு வந்து தடுமாறுது அப்படின்ற டாப்பிக்கில் தான் நம்ம பேச போகிறோம். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதில் கேட்கலாம். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவு நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாதீங்க, 5 o'clock வந்து ஷார்ப்பாக வந்துடுங்க. ஏன்னா ஓட்டிங் வந்து கேட்டதில் நிறைய பேர் வந்து 5 o'clock தான் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 5 o'clock நான் வந்து லைவுக்கு வரலான் இருக்கேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், 7 o'clock சூஸ் பண்ணவங்களுக்கு ஏன்னா வர முடியல. நிறைய பேர் 5 o'clock வந்து அவைலபிளாக இருக்கிறதா போட்டிருந்தனால நான் 5 o'clock வந்து வரேன். கண்டிப்பாக நீங்கள் வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவு ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.